உலக அரங்கில் கண்ணீர் சொரிய வைக்கும் எண்ணற்ற நிகழ்வுகளுக்கிடையே மனசாட்சியை உலுக்கும் மாபெரும் மனித அவலங்களை தன் மண்மீது சுமந்து கொண்டிருப்பது பாலஸ்தீனமே. ஒரு நூற்றாண்டு காலமாக அநீதியும் அக்கிரமும் உஷாராக உயிர் வாழ்வதென்றால் அது அந்த மண்ணில்தான் நிகழ்கிறது. ஆம், பாலஸ்தீனம் துயரங்களை தன் தோள்களில் சுமந்திருக்கும் நாடு. பாலஸ்தீன் மக்களின் வரலாறு என்பது வலிகள் மிகுந்த ஒரு காவியம். வந்தேறு குடிகளின் தந்திரத்தாலும் ஆக்கிரமிப்பாலும் சொந்த மண்ணிலேயே அந்நியர்களாக்கப்பட்ட மக்களின் கதை இது. தங்கள் பூர்வீக பூமியில் நாடற்றவர்களாக அகதிகளாக அலையும் பாலஸ்தீன் மக்களின் துயரம் உலகை வெட்கி தலைகுனிய வைத்துள்ளது. பிரித்தானியாவே பாலஸ்தீனின் இன்றைய இந்த அவலத்திற்கு மூல காரணமாகிறது. பிரித்தானியாவின் சதிவலையில் பாலஸ்தீனம் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டது. பாலஸ்தீனின் மண்ணின் மைந்தர்களை பல தசாப்தங்களாக தனது இருத்தலுக்காக போராட வேண்டிய நிலைக்கு பிரித்தானியாவின் சதியே தள்ளியிருக்கிறது. பாலஸ்தீனின் இன்றைய அவலங்களுக்கு பிரித்தானியாவின் பால்ஃபோர் பிரகடனம் காரணமானது. பாலஸ்தீனத்தை கூறுபோட்ட இந்த பால்ஃபோர் பிரகடனத்தின் சூழ்ச்சிமிக்க வரிகளில் விதைக்கப்பட்ட விஷத்தின் விளைவுகள் இன்றும் அந்த மண்ணை அரித்துக் கொண்டே இருக்கின்றன. இஸ்ரேல் என்ற நாட்டின் உருவாக்கத்திற்கு பிறகு போராட்டக்களத்தில் குதித்த மதச்சார்பற்ற பாலஸ்தீன் விடுதலை அமைப்புகளும் 80களில் உருவான ஹமாஸ் என்ற போராட்ட அமைப்பின் எழுச்சியும் பாலஸ்தீன் பிரச்சினையை உலகளவில் பேசுபொருளாக்கின. அந்த பாலஸ்தீன் மண்ணின் மைந்தர்களின் அடங்காத போராட்ட உணர்வையும் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட பிளவுகளையும் பிரச்சினைகளையும் நயவஞ்சகத்தனமான சூழ்ச்சிகளையும் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். 1917ஆம் ஆண்டு முதலாவது உலகப் போரின் பேரழிவில் உலகம் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த காலம் அது. அப்போதைய உலக அரசியல் சதுரங்கத்தில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த பிரித்தானியா பாலஸ்தீனத்தை அபகரித்து சியோனிச யூதர்களுக்கு தாரை வார்த்துக் கொடுக்கும் பாதகமான ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதுதான் பால்ஃபோர் பிரகடனம். இந்த பால்ஃபோர் பிரகடனம் பாலஸ்தீன அரபுகளின் நிலத்தை பறித்துக்கொண்டு அவர்களுக்கு காயங்களையும் வலிகளையும் தான் கடந்த பல தசாப்தங்களாக கொடுத்திருக்கிறது. பிரித்தானியாவின் துரோகத்தனமான அந்த பால்ஃபோர் பிரகடனத்தில் யூதர்களுக்கு பாலஸ்தீன் மண்ணில் ஒரு தேசிய தாயகம் அமைத்துக் கொடுக்கப்படும் என வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. பாலஸ்தீனம் என்பது அரபுகளின் தாயக பூமி. அந்த பூமியில் அவர்களது வியர்வையும் வாழ்வும் இரண்டரக் கலந்திருந்தது. ஆம், பாலஸ்தீனத்தில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அரபு பூர்வீக குடிகள். அவர்கள்தான் பாலஸ்தீனத்தின் மண்ணின் மைந்தர்கள். அப்போது பாலஸ்தீனில் அரபு முஸ்லிம்கள் 78%, அரபு யூதர்கள் 11%, அரபு கிறிஸ்தவர்கள் 10% வாழ்ந்து வந்தனர். உண்மையாகவே பாலஸ்தீன் என்பது முற்றிலும் அரபுகளுக்கு சொந்தமான பூமியாகத்தான் இருந்தது. ஆனால் பிரித்தானியா கபடத்தனமாக இருவேறு சமூகங்களுக்கு முற்றிலும் முரண்பட்ட நயவஞ்சகத்தனமான செயற்பாடுகளை அரங்கேற்றியது. சனத்தொகையில் குறைந்த யூதர்களுக்கு கூடிய நில உரிமையையும் அதிகூடிய அதிகாரங்களையும் வழங்க திட்டமிட்டது. சனத்தொகையில் கூடிய அரபுகளுக்கு குறைந்த நிலத்தையும் குறைந்த அதிகாரங்களையும் வழங்கும் மோசடியான திட்டத்தை வடிவமைத்தது. பிரித்தானியாவின் கபடத்தனமான செயற்பாடுகள் யூதர்களுக்கு நம்பிக்கையையும் அரபு பாலஸ்தீனியர்களுக்கு எதிர்காலம் குறித்த அச்சத்தையும் ஒருங்கே விதைத்தன. இன்று வரை தீராமல் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பாலஸ்தீன பிரச்சினைக்கு பிரித்தானியாவால் இடப்பட்ட முதல் தீப்பொறி இந்த பால்ஃபோர் பிரகடனம்தான். இஸ்ரேல் நாட்டை உருவாக்குவதற்கான தீர்மானத்தை 1947ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் திகதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நிறைவேற்றியது. இந்த தீர்மானம் 33 நாடுகளின் ஆதரவுடன் 13 நாடுகளின் எதிர்ப்புகளுடன் மற்றும் 10 நாடுகளின் விலகலுடன் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த தீர்மானம் பாலஸ்தீனியர்களின் இதயங்களில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் இந்த திட்டத்தை முழுமையாக நிராகரித்தார்கள். ஏனெனில் அவர்களது பார்வையில் தங்கள் பூர்வீக நிலத்தின் பெரும்பகுதி அங்கு சிறுபான்மையினராக இருந்த யூதர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது. மக்கள் தொகைக்கும் நில ஒதுக்கீட்டுக்கும் இடையே இருந்த பெரும் முரண்பாடு அநீதியாக கருதப்பட்டது. அரபுகளினால் நிராகரிக்கப்பட்ட இந்த தீர்மானம் வரவிருக்கும் புயலுக்கான ஒரு முன்னறிவிப்பாக அமைந்தது. இஸ்ரேல் என்ற நாடு உதயமானதாக அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வு பூகோள வரைபடத்திற்குள் ஒரு புயலை பொத்தி வைத்த நாளானது. இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டின் சட்டவிரோத பிறப்பைக் கண்டு அரபுலகம் கொந்தளித்தது. அண்டை அரபு நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது போர் தொடுத்தன. 1948ஆம் ஆண்டு பாலஸ்தீனமே ஒரு போர்க்களமாக மாறியது. இது முதலாவது அரபு இஸ்ரேலிய போர் என்று அழைக்கப்படுகிறது. போரின் முடிவில் சட்டவிரோதமாக பிறந்த இஸ்ரேல் நாடு பாலஸ்தீன பிரதேசத்தின் சுமார் 78% நிலப்பரப்பை தன் வசப்படுத்திக் கொண்டது. அந்த போரின் விளைவாக அரங்கேறியதுதான் நக்பா
என்றழைக்கப்படும் பெரும் பேரழிவு நிகழ்வு. பாலஸ்தீன மக்களின் இதயங்களில் ஆறாத வடுவாக பதிந்த துயரத்தின் தொடக்கம் அது. சுமார் 7 லட்சம் பாலஸ்தீனியர்கள் தலைமுறையாக வாழ்ந்த தங்கள் சொந்த வீடுகளையும் நிலங்களையும் விட்டு கண்ணீருடன் அகதிகளாக விரட்டியடிக்கப்பட்டார்கள். வேரோடு பிடுங்கப்பட்ட பாலஸ்தீன் மக்களின் வாழ்க்கை பயணம் முடிவில்லாத துயரத்தின் தொடக்கப் புள்ளியாக அமைந்தது. 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பெரும் போர் வெடித்தது. அதுவே 6 நாள் யுத்தம், 6 Day War என அழைக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் எகிப்து, சிரியா, ஜோர்தான் ஆகிய அரபு நாடுகளின் கூட்டணிக்கும் இடையே இந்த போர் நடைபெற்றது. வெறும் 6 நாட்களுக்குள் அரபு நாடுகளின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சினாய் தீபகற்பம் மற்றும் காசா பகுதியையும், ஜோர்தானின் கட்டுப்பாட்டில் இருந்த மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேத்தையும், சிரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த கோலான் குன்றுகளையும் இஸ்ரேல் கைப்பற்றியது. இந்த போர் மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் புவியியல் ரீதியான அமைப்பை முற்றிலுமாக மாற்றியமைத்தது. மேலும் இன்று வரை நீடித்து வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிணக்கின் ஆழமான விளைவுகளுக்கும் இது ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. இஸ்ரேல் என்ற நாட்டின் உருவாக்கத்திற்கு பிறகு பாலஸ்தீனர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் எழுச்சிகளாக உருமாறின. அரசியல், சமூக நீதி சார்ந்த சிந்தனை கொண்ட இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் மற்றும் மதச்சார்பற்ற போராளிகள் இஸ்ரேலை எதிர்த்து போராட களத்தில் குதித்தனர். இவர்களில் முக்கியமானவர் யாசிர் அரஃபாத். இவர் ஃபத்தாஹ் என்ற இயக்கத்தை நிறுவி இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களை ஆரம்பித்தார். யாசிர் அரஃபாத் PLO என்ற பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற பாலஸ்தீன் விடுதலை அமைப்பின் தலைவராகவும் செயற்பட்டார். அரஃபாத்தின் போராட்டம் ஆரம்பத்தில் ஆயுத போராட்ட வழியில் இருந்தாலும் பின்னர் அவர் தனது போராட்ட முறையை மாற்றிக்கொண்டார். 1993ஆம் ஆண்டு நோர்வே நாட்டின் ஒஸ்லோ நகரில் கைச்சாத்திடப்பட்ட ஒஸ்லோ ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேலுடன் அமைதி முயற்சிக்கு சம்மதித்தார். இடதுசாரி சிந்தனை போக்கை கொண்ட மதச்சார்பற்ற இயக்கங்கள், குறிப்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்டைன், டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்டைன் போன்ற அமைப்புகள் பாலஸ்தீன பிரச்சனையை ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பு அரசியல் சார்ந்த பிரச்சனையாகவே பார்த்தன. பிற்காலத்தில் ஹமாஸ் போன்ற இஸ்லாமிய இயக்கங்கள் போராட்டக்களத்திற்கு வந்தன. இருந்தபோதிலும் அரஃபாத் மற்றும் இந்த இடதுசாரி இயக்கங்கள் பாலஸ்தீன போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத முக்கிய பங்கை ஆற்றியுள்ளன. இவை இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பரசியலின் முதல் கட்டங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளன. 1987ஆம் ஆண்டு பாலஸ்தீன மண் ஒரு எழுச்சியை கண்டது. அதுவே முதல் இந்திஃபாடா என்று அழைக்கப்படுகிறது. இந்த மக்கள் எழுச்சி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீன மக்களின் தன்னெழுச்சிக்கு அடையாளமாக உருமாறியது. இந்த இந்திபாடா எழுச்சி உலக அரங்கின் கவனத்தை ஈர்த்தது. பாலஸ்தீன விடுதலைக்கான பாதையாக ஆயுதப் போராட்டமே ஒரே வழி என்று ஹமாஸ் உறுதியாக நம்பியது. 2006ஆம் ஆண்டு பாலஸ்தீன் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. நடந்த தேர்தலில் ஹமாஸ் இயக்கம் அமோக வெற்றி பெற்று காசா பகுதியின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியது. இந்த காலகட்டத்தில் பாலஸ்தீனர்களிடையே ஒரு பெரும் பிளவு உண்டானது. மேற்கு கரை பகுதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பான PLOவின் கட்டுப்பாட்டில் இருக்க, காசா பகுதி ஹமாஸின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இந்த நிகழ்வு பாலஸ்தீனத்தின் உள்ளக அரசியலில் பிளவுகளை ஏற்படுத்தியதோடு ஹமாஸ் PLO அமைப்புகளிடையே விரிசல்களை மேலும் அதிகமாக்கியது. இன்று பாலஸ்தீனம் உலகிலேயே மிகவும் பாதுகாப்பற்ற நாடாகவும் மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாத ஒரு பூமியாகவும் மாறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை காசாவை பூமியில் மிகவும் பட்டினியால் வாடும் இடம் என விபரித்துவிட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளின் அடாவடித்தனத்தை கள்ள மௌனத்துடன் கடந்து சென்றுள்ளது. மேலும் பாலஸ்தீனிய பிராந்தியத்தின் முழு மக்கள் தொகையும் பஞ்சத்தின் அபாயத்தில் இருப்பதாகவும் அது எச்சரித்துள்ளது. பாலஸ்தீன் பூமியில் அமைதி என்பது இன்று எட்டாக்கணியாகவே மாறியிருக்கிறது. இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதல்களில் 50,000த்திற்கும் அதிகமான உயிர்கள் பலியாகியுள்ளன. இந்த இடைவிடாத மோதல்களுக்கு மத்தியில் சுமார் 22 லட்சம் மக்கள் ஒரு சிறிய நிலப்பரப்பிற்குள் சிறைப்பட்டு வாழும் அவலநிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை தேவைகளான உணவு, மின்சாரம், மருத்துவம் என எதுவுமே அங்கே போதுமானதாக இல்லை. உலக நாடுகள், குறிப்பாக குபேர அரபு நாடுகள், இந்த அவலத்தை வெறும் பார்வையாளர்களாகவே பார்த்துக் கொண்டிருக்கின்றன. இந்த துயரத்திற்கு, மனித அவலத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண யாரும் முன்வராமல் இருக்கின்றார்கள். சியோனிஸ்டுகள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு வந்து பாலஸ்தீனில் குடியமர்த்தியே யூதர்களுக்கான இஸ்ரேல் ராஜ்யம் என்ற இந்த சட்டவிரோத நாட்டை உருவாக்கினார்கள். அரபுகளின் தாயக பூமியான பாலஸ்தீனில் வெளிநாட்டு யூதர்கள் கொத்து கொத்தாக கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டார்கள்.
ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி, போலந்து, ருமேனியா, ரஷ்யா, புல்கேரியா, யூகோஸ்லாவியா போன்ற நாடுகளில் இருந்து பெருவாரியான யூதர்கள் கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டார்கள். ஒரு நாட்டில் பிறப்பவனே அந்த நாட்டின் குடிமகனாக முடியும் என்பது இயல்பான விதி. ஆனால் யூத மதத்தை பின்பற்றுபவர்கள் என்ற ஒரே காரணத்தால் உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை திரட்டிக் கொண்டு வந்து அரபு பூமியில் குடியமர்த்தி ஒரு யூத ராஜ்யம் அமைப்பதை மகாத்மா காந்தி கடுமையாக கண்டித்தார். பாலஸ்தீன் பிரச்சினை பற்றி மகாத்மா காந்தி சொன்ன விஷயத்தை இங்கு சுட்டிக்காட்டுவது மிகவும் முக்கியமானது. இங்கிலாந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எப்படி சொந்தமோ, பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எப்படி சொந்தமோ, அப்படியே பாலஸ்தீனம் அரேபியர்களுக்கு சொந்தமானது. யூதர்கள் அரேபியர்களை கட்டுப்படுத்துவது தவறானது, மனிதாபிமானமற்றது. மாறாக யூதர்கள் எங்கு பிறந்து வளர்ந்தார்களோ அங்கு நல்லிணக்கத்துடன் சமமான மரியாதையுடன் அவர்கள் நடத்தப்படுவதுதான் சரியானதாக இருக்கும் என்று இஸ்ரேல் என்ற சட்டவிரோத நாட்டை உருவாக்குவதற்கு திரைக்கு பின்னால் செயல்பட்ட நாடுகளுக்கு மகாத்மா காந்தி கடுமையாகச் சொன்னார். பாலஸ்தீன் பிரச்சினை ஏதோ தனிநாடு கோரும் பிரச்சினை என்ற கண்ணோட்டத்தில் சிலர் பார்த்து வருகின்றனர். இது தனிநாடு கோரும் பிரச்சினை அல்ல. உலக வல்லரசுகளின் உதவியுடன் நயவஞ்சகத்தனமாக அபகரிக்கப்பட்ட தனது சொந்த பூமியை மீட்டெடுப்பதற்காகவே பாலஸ்தீனர்கள் கடந்த 7 தசாப்தங்களுக்கும் மேலாக போராடி வருகின்றார்கள். பாலஸ்தீன் என்ற அரபுகளின் தாயகத்தின் சிக்கலான வரலாற்றை புரிந்து கொள்வதும் இதன் உண்மையான வரலாற்றை ஏனையவர்களுக்கு புரிய வைப்பதும் அநீதியை எதிர்க்கின்ற, நீதியை நேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதன் மீதும் இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பாகும். வரலாறு பாலஸ்தீன் மக்கள் மீது திணித்திருக்கின்ற அவலங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது எமக்குள்ள பொறுப்பாகும். பற்றி எரியும் பாலஸ்தீன் பூமியில் புதைந்துள்ள சதிகளையும் பூகோள அரசியல் நிகழ்ச்சி நிரல்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு சுருக்கமாக புரிய வைத்திருக்கும் என நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனின் உண்மையான வரலாறு மறக்கப்படவோ மறைக்கப்படவோ கூடாது. இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எமது திங்க் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது போன்ற மறைக்கப்பட்டுள்ள வரலாற்று தகவல்களுடன் மற்றுமொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.